ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 முடிஞ்சு இப்ப 26 12 மாதங்களுக்கு உண்டான பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் வந்து ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் கடக வீட்டுல இருப்பாரு, உச்ச நிலையில இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீனத்துல இருப்பாரு. 2027 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. அதே மாதிரி ராகு வந்து கும்பத்திலையும், கேது வந்து சிம்மத்திலையும் இருப்பாங்க. அவங்க நவம்பர் வரைக்கும், இந்த வருடம் நவம்பர் வரைக்கும் இந்த நிலையில தான் இருப்பாங்க. மெயினா ஆண்டு பலன்கள், ஒரு ஆண்டுக்கு உண்டான பொது பலன்கள்னு பாத்தீங்கன்னா குரு பகவானையும் சனி பகவான், அதுக்கப்புறம் ராகு கேதுகள் அவங்கள வச்சுன்னா மெயினா வந்து ஆண்டு பலன்களை கணிப்போம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய கிரகங்கள் இவை. அதனால அதை வச்சுதான் வந்து மெயினா வந்து கணிப்போம். அதே மாதிரி குரு ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. மிதுன வீட்டுல இருக்கும்போது 3 பாரு, அதாவது 5, 7, 9 குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை இருக்கு. அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள், ராசிகள்லாம் வந்து நல்ல ஒரு நிலையில, அதாவது என்னென்ன இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய இருக்குதோ அந்த இன்பங்கள்லாம், கடன் தீரக்கூடிய அமைப்புகள்னா அந்த கடன் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம், குரு பகவான் என்ன கொடுப்பாரு, மெயினா வந்து காசை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுப்பாரு. மெயினா குரு பகவான் எங்கெங்க பாக்குறாரோ குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை படுற இடங்கள் எல்லாம், ராசிகள்லாம் வந்து நல்ல நிலையில இருக்கும். ஜூன் வரைக்கும் எந்தெந்த ராசிகளை பார்ப்பான், மிதுன ராசியில இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, அதுக்கப்புறம் தன்னோட ராசி, அதாவது தனுசு ராசியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கும்ப ராசியை பார்ப்பாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 3 ராசிகளை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உச்சமா இருந்து தன்னோட நண்பரான விருச்சக ராசியை பார்ப்பாரு. செவ்வாயோட விருச்சக ராசியை பார்ப்பாரு 5ஆம் பார்வையா. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு ஜூனுக்கு மேல. அதுக்கப்புறம் தன் வீட்டை தானே பார்ப்பாரு, அதாவது தன்னோட மீன ராசிய சனி பகவான் இருக்கிறாரு. மீன ராசியை பார்க்கறது ஒரு நன்மை. அதே மாதிரி சனி பகவானை பார்க்கறதும் ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னா சனி வந்து தீய கிரகம், அதாவது என்ன சொல்றது, சனி கிட்ட இருக்கிற காரகத்துவங்கள்லாம் தேவையில்லாத காரகத்துவம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து குறைஞ்சி, அதாவது சனி தரக்கூடிய கெடுதல்கள்லாம் வந்து குறைச்சிப்பாரு குரு பார்வையினால. இந்த அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடக்கிறது, சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கும். அதே மாதிரி கும்பராசி வந்து பாத சனி போய்கிட்டு இருக்குது இப்ப. அதே மாதிரி மீன ராசிக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேச ராசிக்கு விரய சனி போய்கிட்டு இருக்குது. கும்பத்துல ராகு இருப்பாரு. ஜூன் மாசம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கும்பராசிக்கு. ஏன்னா ஜூன் மாசம் வரைக்கும் உங்க ராசிய ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகுவை வந்து குரு பகவான் பார்ப்பாரு. அப்போது பாவத்துவம் கொஞ்சம் குறைக்கப்படும். இப்ப இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்கு இப்ப 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்துல கடன் நோய், எதிரி, வம்பு வழக்கு அப்படின்னு இருக்குது. 6ஆம் இடத்துல வேலையும் இருக்குது. வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல வேலை கிடைக்கும். வேலையில தான் இருக்காங்க, ஆனா அது வந்து எனக்கு பிடிக்கலைங்க, ஒரு முன்னேற்றமே இல்லைங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் சரியா இல்லை, ஒரு சம்பள உயர்வு எதுவும் பத்த மாட்டேங்குது. அந்த அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஜூனுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல வேலை மாற்றங்கள் இருக்கும். இப்போ வேலை மாற்றணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை கிளிக் ஆகும். சம்பளம் வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய வேலைகள் வந்து ஏற்றம் அடையக்கூடிய சம்பள உயர்வுடன் இடமாற்றங்கள், வேலைகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு.
அதே மாதிரி ஜூன் மாதம் வரைக்கும் உங்க 10ஆம் இடத்தை, ராசிக்கு 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்ப்பாரு. தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த தொழில்கள் வந்து சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள், முன்னேற்றங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா வந்து உங்களுக்கு உண்டு. தொழில்கள் ரொம்ப நாளா வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அந்த நேரங்காலம் கூடி வரல அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து தொழில்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி பிற்பாடு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை, முதல் 6 மாசம் வந்து ஜூன் வரைக்கும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 12ஆம் இடத்துக்கு பார்ப்பாரு. ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வு, ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல சூழ்நிலைகளா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், ரொம்ப நாளா வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எதுவும் கிளிக் ஆகல, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கிளிக் ஆகிட்டே இருக்கிற, ஏதோ பாஸ்போர்ட் விசா ஏதோ ஒரு தடை தாமதங்கள் இருக்குது, அந்த தடை தாமதங்கள்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் ஜூன் மாதத்துக்கு உள்ளேயே வந்து நீங்க வெளிநாடு போகக்கூடிய தன்மைகள் ஜனனகால ஜாதகத்துல வெளிநாடு அமைப்புகள் இதே மாதிரி 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிற பட்சத்துல அந்த அமைப்புகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி உங்க 2ஆம் இடத்தை ஜூன் மாதம் வரைக்கும் உங்க 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் ஆல்ரெடி இருக்கிறாரு. 2ஆம் இடம் வந்து தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்துல ராகு பகவான் கொஞ்சம் தடை தாமதப்படுத்துற விஷயத்த குரு பார்வை ஜூன் மாதம் வரைக்கும் அந்த ராகு பகவானுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். குடும்பம் கண்டிப்பாக அமையும். தொழில்ல ஒரு முன்னேற்றம், தனவரவு, பணவரவு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் கொடுத்து வந்த தடை தாமதங்கள்லாம் குரு பார்வையினால நிவர்த்தி அடையும். 3ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்கிறதுனால முதல் ஜூன், அதாவது ஜூன் மாசம் வரைக்கும் தம்பி தங்கைகள் கூடய கொண்ட கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள், பிரச்சனைகள் இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிற்பாடு அந்த பிரச்சனைகள் சரியாகும். ஏன் அப்படின்னா குரு வந்து உச்ச குருவாகி உங்க சனி பகவானை பார்ப்பாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்ப்பாரு உச்ச குருவாகி. அப்போ வந்து தம்பி தங்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம் 3ஆம் இடத்தை. அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு ஜூன் மாதத்திற்கு பிற்பாடு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குழந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை அப்படின்ற மாதிரி அமைப்புகள்லாம் 5ஆம் இடத்துல இருக்குது. அதெல்லாம் வந்து சனி பார்வையினால கொஞ்சம் தாமதம், தடைகள் படுத்துவாரு. அதை எப்படித்தான் நீக்கிறது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா உங்க 5ஆம் இடம் தான் குலதெய்வம். குலதெய்வத்தை விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்துல சனி பயிற்சி வரைக்கும் உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் சனி வந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை, மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கசப்புகள், குழப்பங்கள் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்துல எதுவும் வந்து, அதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அப்படின்னு இருந்தது அப்படின்னா, தந்தையோட சொத்துல நிலுவை ஏதாவது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தள்ளி போடுங்க. சரியா வராது இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி 10ஆம் இடம் மகர ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு ஜூன் மாதம் வரைக்கும் உங்க 10ஆம் இடத்தை குரு பார்ப்பார். மகர ராசி தொழில்ல ஒரு முன்னேற்றம், தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்து 6 மாதம் ஜூனுக்கு பிற்பாடு உங்க 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பாரு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது
மூத்த சகோதரம் லாபஸ்தானம் 11ஆம் இடத்த லாபஸ்தானம், மூத்த சகோதரம் சகோதரிகள், இளையதாரம்னு சொல்லுவோம். அண்ணன் அக்கால் கிட்ட இருந்து கண்டிப்பா உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் வந்து சரியில்லாம இருந்து 2வது திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து 2வது திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்திற்கு பிற்பாடு கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி அடிப்படையில என்ன தசை நடக்குது, யோக தசையா அவயோக தசையா, இங்க என்ன லக்னம், இப்ப ராசியை வச்சுதான் கோச்சார பலன்கள் சொல்றோம். லக்னத்தை வச்சு, ஏன்னா ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். லக்னத்தை வச்சு துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.